மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எப்பவுமே பார்க்குற மார்க்கெட் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். ஸோ தட் ஆடியோ மெசேஜா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். பக்கத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இன்னைக்கு மார்க்கெட் 24,277 இருக்கு. இதுல சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,000 பாயிண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ஒருவேளை இந்த 24,000 பாயிண்ட் உடைச்சுது அப்படின்னா நிச்சயமா மார்க்கெட் அகைன் ஒரு 150 அங்கிருந்து திரும்பி ஒரு அதிகமே உடைச்சதுன்னா 600 வரைக்குமே போறது கூட 23,000 வரைக்கும் போறது சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ முக்கியமா இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் கவனிக்கணும் மார்க்கெட்ல அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் $91 ஆயிருக்கு. அதாவது 93 $94 கிட்ட இருந்தது. இன்னைக்கு $91 குறைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன, ஒருவேளை ஹார்மோஸ்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ உலகமே வந்து ஈவி நோக்கி நகர்றாங்க. ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்ங்கிறது ஒரு சில நாடுகளுக்கு சாதகமா இருக்கிறதுனால அந்த சாதகமான நாடுகள் எப்பவுமே வந்து கையை ஓங்கி நிற்குது. அந்த சூழ்நிலை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை உடச்சுதான் ஆகணும்னு எல்லா உலக நாடுகளும் யோசிக்கிறது முக்கியம். ரெண்டாவது, உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையுடைய நாடு அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாடு தான். ஒன்று சைனா அண்ட் இந்தியா. சைனா ஆல்ரெடி ஈவிக்குள்ள ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் பெனிட்ரேஷன் போயிட்டாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோங்கிறதுனால நம்ம நாட்டிலுமே குரூட் ஆயில் வாங்குறதுக்கு உண்டான நெசசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் நமக்கான குட் சைனா நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் வந்து ருபி வேல்யூ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இல்லை இந்நேரத்துக்கு அது வந்து ஃபாஸ்டா கீழ் நோக்கி நகர்ந்து இருக்க வேண்டிய நேரம், அது நகராம அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பின்னாடியுமே இது ஒரு முக்கியமான சைன்ஸா இருக்கு. அடுத்தது, மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா கொஞ்ச நாளாவே Q1 ரிசல்ட் வந்துட்டே இருந்தது. Q1 ரிசல்ட் வர 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 என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் எடுத்த மாதிரி தெரிஞ்சது. அகைன் Q1 ரிசல்ட் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் 1-2 கம்பெனிகளுக்கு மிஸ் ஆகுதே தவிர முக்கியமா வர வேண்டிய மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிக்கு வந்தாச்சு. அதன் அடிப்படையில் இப்ப திரும்பி மார்க்கெட் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் சைட்வே எடுத்து நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது Q2 ரிசல்ட் வரும்பொழுதுதான் இது கொஞ்சம் மேல் நோக்கி நகர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோல்டுல ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா MCX ஸ்டாக் பிரைஸ் கூடுதலா போயிட்டே இருந்தது. அதுக்கு பின்னாடி இருக்க முக்கியமான காரணம் அதிகப்படியான தங்கம் ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற முன்கூட்டியே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து MCX பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. மீன் டைம் கோல்டு பிரைஸுமே வரலாறு காணாத உச்சம்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி $5,000 மேல போனதுதான். இப்ப போன சில மாதங்களா கவனிக்கும் பொழுது இது ஓரளவுக்கு ஹையஸ்ட் பிரைஸா இருக்குது. ஏன்னா $4,640 வந்தாச்சு இன்னைக்கு பெர் அவுன்ஸ். தங்கம் வேலை குறைஞ்சிருமோன்ற பயத்துல பல பேர் வந்து 14,000 கீழே வரும்போதெல்லாம் நிறைய பேர் வித்துட்டு ஓடணும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட் 22 கேரட் கோல்டு 15,000 கிராஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் பிரைஸ். காலத்துக்கு காலம் கோல்டுங்கிறது எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சீசன் கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரும்பொழுது ஆப்வியஸா கொஞ்சம் ரேலி எடுக்கும். அகைன் அது எப்போ தூங்க போகும்னா நம்மளுடைய மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அது கொஞ்ச நாளைக்கு ஸ்லீப் மோட்ல இருக்கும். இயல்பான கால்குலேஷன் தான் இப்பவும் நடந்திருக்கு. இப்போ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் பவர் செக்டாருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா மாறிட்டு வருது. அதாவது எதிர்காலத்துல பவருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பல புரோக்கிங் ஹவுஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, இந்த பவர் செக்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த டார்கெட் பிரைஸை கொஞ்சம் எப்பவுமே ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டார்கெட்டை கொஞ்சம் உயர்த்தி இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணம். அடுத்து இன்னும் வேகமா வளரும் அப்படிங்கிறது. க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுறது ஒரு பக்கம். எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு கவனிச்சோம்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறம் இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன், JSW, இதுக்கெல்லாம் டார்கெட் பிரைஸை மாத்தி வச்சிருக்கிறதாங்க, அதாவது உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒன் ஆஃப் த விஷயமா இருக்கு. அடுத்தது நம்ம இந்த X/2 கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அசோக் லேலண்ட் பத்தி நான் ஆக்சுவலா யோசிக்கவே இல்லை. X/2 போட்டு பார்க்கணும் கூட எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் வளரும். இப்போ க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் படுத்திருக்கு அப்படின்ற கணக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா அதை தாண்டி X/2 போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலேயே வந்து கேட்டதுக்காக நம்ம பிரபுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இதை போடும்போதுதான் சில முக்கியமான அதிர்ச்சி தரத்தக்க விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ்ல இந்த கம்பெனியோடைய ஆவரேஜ் growth சேல்ஸ்ல கவனிச்சோம்னா 9%, 8%, அதாவது 10 வருஷம் growth பார்த்தோம்னா 9%, போன 5 வருஷம் growth பார்த்தா 20%, போன 3 வருஷம் growth பார்த்தோம்னா 5%. இந்த மாதிரி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன். சைக்கிளிக்கல் செக்டர் அப்படிங்கிறது இது நம்ம இந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நெட் ப்ராஃபிட் 15, 84, 45, 17 வருதுன்னு நீங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்குள்ள மைனஸ்ல போன சில காலங்கள் இருக்கிறதுனால அதுல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பேலன்ஸை காட்டும் போது அது 84% growth, 45% growthங்கிற மாதிரி தெரியும். ஆனா இயர் ஆன் இயர் இவங்களோட growth அப்படின்னு நம்ம எதை எடுத்துக்கிறது சொல்லுங்க? ரஃப்லி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 18% எடுக்கலாம். அதுக்கு மேல பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா 18%ங்கிறத வச்சுதான் இப்ப நீங்க ROI வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு 18% ஜென்யூனா இருக்கிற மாதிரி தெரியுது. ரைட். நம்ம இதை அப்படியே எடுத்து போகும்போது
இந்த கம்பெனியோட இன்னைக்கு ஏர்னிங் பர் ஷேர் ₹5.92. ஸோ இதோடைய நம்ம இயர் ஆன் இயர் growth ஒருவேளை இவங்க 18% அச்சீவ் பண்ணுவான்னு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்தது ₹173 இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். லோவஸ்ட் பின்னு இப்போ இருக்கிறது 26, 27 அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒரு லோவஸ்ட் பியை 20 எடுத்தேன்னா XY2க்கு எப்பவுமே நம்ம லோவஸ்ட் பி தானே எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன தெரியும்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் எவ்வளோ பேர் உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற ஐடியா கிடைக்கும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா லார்ஜ் ஸ்கேல்ல வால்யூம் உள்ள பம்பிங் பண்ணுவாங்க. இதுல நம்ம ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர் என்ன பார்க்கலாம்னா ₹13.54 தெரியுது. மல்டிப்ளை பண்ணும்போது ₹270 தான் எக்ஸ். அப்போ ₹270 எக்ஸ்னா XY2ங்கிறது ₹135 தான். வேற ₹135 மதிப்புள்ள இந்த ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ₹156 ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சொல்றேன் ₹156 கிட்ட ஓடிட்டு இருந்தது. ஈவன் இது 135க்கே வந்தது. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு 2 months டியூரேஷன்ல ₹135 கிட்டத்தட்ட வந்தது. அகைன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ₹170, ₹175 அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகி நிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த பிரைஸ் கம்பேரிட்டிவ்லி -28% டிஸ்கவுண்ட், அதாவது XY2 விட 28% கூடுதலா இருக்கு அப்படிங்கறத இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த கம்பெனியோடைய லோ பிஇ 20 வேண்டாம்ப்பா 24 வைங்க அப்படின்னு வச்சா கூட இங்க உங்களோட XY2 என்ன வருதுன்னு பாருங்க. எக்ஸ் வந்து ₹325, XY2 ₹162. அப்போ 162க்கு கீழே இருந்தா இதை கன்சிடர் பண்ணலாமா? எஸ் யூ கேன். 162க்கு மேல போகும்போது இதை கன்சிடர் பண்ண இந்த கேஸ்ல முடியாதுன்னா ஈவன் 24 பிஇல கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதை தான் உங்களுக்கு இது ரிவீல் பண்ணுது. அடுத்து சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறும் டார்கெட்டை மட்டும் நம்பி போகாதீங்க. ஏன்னா டார்கெட்டை நம்பியே நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்கேன். அதாவது இந்த பஞ்ச் லாய்ட் அப்படிங்கிற கம்பெனி இன்னைக்கு அதோட ஷேர் பிரைஸ் ₹1.76 தான் இருக்கு. ஒரு காலத்துல 2007 இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ₹515 வரைக்கும் ஹையஸ்ட் போயிருக்கு. 377 க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு வச்சுப்போமே ஒரு கணக்குக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஹையஸ்ட் பிரைஸ் போன இந்த கம்பெனில நான் லாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு. இந்த கம்பெனி மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்து இந்த பம்ப் அண்ட் டம்ப்ல மாட்டுதுன்னா அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நம்ம வந்து எந்த மாதிரியான கம்பெனியோடைய ஆர்டர் புக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்டான சில கம்பெனிகள் இருக்கு. அவங்கெல்லாம் எப்பவுமே அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. போலியான இந்த ஆர்டர் புக்லாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்க. சில நேரங்கள் ஆர்டர் கிடைக்கும், சில நேரத்தில் கேன்சலும் ஆகும். நம்ம வேணான்னு கூட கேன்சல் பண்ணலாம். அது வேற விஷயம், வேற ஆர்டர் வரும். ஆனா ஜென்யூனிட்டி அதுல வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. பட் இந்த கம்பெனி, இந்த பஞ்ச் லாய்ட் கம்பெனிங்கிறது வந்து ரியலி ஸ்பீக்கிங் இது வந்து ஒண்ணுமே இல்லாத கம்பெனி. இது பிஎஸ்சியில் மட்டுமே லிஸ்ட் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட டிரான்சாக்ஷனே இல்லாத, வால்யூமே இல்லாத ஒரு ஸ்டாக்கா இருக்கு. அதை நல்ல பீக்கில் ஏற்றி உங்க தலையில கட்டிட்டு அவன் எஸ்கேப் ஆனது தான் இங்க தாமதம். அதுதான் நடந்திருக்குங்கிறதுனால ஆர்டர் புக்கே நம்ப கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பெனி நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்தது ஜெயவேல் சார் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா நீங்கள் வந்து 52 வீக்ஸ் ஹைல இருக்கக்கூடிய பங்குகள் பற்றி பேசுகிறீர்கள், 52 வீக்ஸ் குறைவான பங்குகள் பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் அப்படின்னா, பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. என்னோட கான்சியஸ்க்கு ஒரு ஸ்டாக் வருது, அதுக்கு எதிர்காலத்துல ஃபண்டமெண்டல் வளரப்போகுது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை ஞாபகம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அது 52 வீக்ஸ் லோவாக இருந்த பொழுது சொல்ல முடியுமானா முடியாது. நான் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க முடியும். ஏதோ நீங்க அந்த ஸ்டாக் உங்க ப்ரொஃபைல்ல வச்சுக்கணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னும் 2-3 வாரம் போச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த கம்பெனி பத்தி பேசணுங்கிற ஐடியாவே எனக்கு மறந்துடும். அதனாலதான் சொல்றேன் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், ப்ரைஸை பத்தி நான் பேசல. ப்ரைஸுங்கிறது உங்ககிட்ட விட்டுறதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது இன்னொன்று 52 வீக்ஸ் லோ போனா சொல்லுங்க. 52 வீக்ஸ் லோ போனா சொல்லுவோம். நல்ல கம்பெனியா மோஸ்ட் ஆஃப் த டைம் 52 வீக்ஸ் லோ போகாது. 52 வீக்ஸ் கூட மிடில் வேணா நிற்குமே தவிர 52 வீக்ஸ் லோ போகுதுனாலே அந்த கம்பெனிக்கு ஃபண்டமெண்டலாவே இல்லைன்னா எதிர்கால வளர்ச்சியில ஏதோ பிரச்சனை இருக்குதுங்கிறது அர்த்தம். பட் மெஜாரிட்டி அந்த மாதிரி போகக்கூடாது. நீங்க பார்த்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த சமயத்துல இருந்துன்னா அதோடைய 50 days டிஎம்ஏன்னு சொல்லுவாங்கல்ல, 50 days மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க, அந்த ரேஞ்ச் பவுண்டரியில இருந்ததுன்னா சில ஸ்டாக்ஸை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து பாஸ்கர் என்ன கேட்டிருக்காருன்னா, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் எடுக்கிற புள்ளி விவரங்கள் யூனிஃபார்மிட்டி இல்லை, அதிகமாக யூகத்தின் அடிப்படையில் எடுப்பது முடிவை மாற்றி விடுகிறது. உதாரணமாக வங்கியில் 5 வருடம் மோசமாக செயல்பட்டு அடுத்த 5 வருடம் சூப்பரா பண்ணாங்கன்னா கணக்கே மாறிடும். உதாரணமாக மகாராஷ்டிரா, இந்த வங்கியில் உங்கள் கணக்கீடு முறை தவறான முடிவை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட், நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு கணக்கு போட்டு ஸ்டாக்கை வாங்கிட்டா நீங்க வாழ்நாள் பூரா அதுக்கப்புறம் அடுத்த கணக்கே போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? பொதுவாக நம்ம கம்யூனிட்டியோட கான்செப்டே என்னன்னா எவ்ரி 45 days அந்த நம்ம கணக்கு என்ன போடுறோமோ அந்த கணக்கு சரியானு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் ஒரு 15% அந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் 17 மாறலாம், இல்லை 14 மாறலாம். எது இருந்தாலும் நம்ம எவ்ரி 45 days ஒன்ஸ் இந்த சேஞ்சஸை பண்ணிகிட்டே வரோங்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே ஓரளவுக்கு யூகிக்க முடியுமே தவிர இன்னைக்கு ஒரு கணக்கை போட்டுட்டு அதுதான் சூப்பர் அப்படிதான் போகும்
அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சமாவது நீங்க என்ன பண்ணணும்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். நல்ல ப்ரொஃபஷனல்ஸா இருந்தீங்கன்னா குவார்டர்லி ஒன்ஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த Q1 Q ரிசல்ட் வருது இல்லையா, அந்த ரிசல்ட் வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நீங்க அந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் growth சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்ககிட்ட விடுறேன். நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, எதுவுமே தெரியாம நான் வந்து வாங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க இல்லையா, பிகினர்ஸ் இருக்கலாம், சில எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளே கூட இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்து வாங்கிட்டு இருந்திருப்போம். எதையுமே பார்க்காம வாங்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அட்லீஸ்ட் கால்குலேஷனாவது நம்ம பண்றோங்கிறது உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஓகேங்களா? நான் அப்போ சொல்லும்போது கால்குலேஷன்ல கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் யூகிக்கிறதே தான் சரின்னு சொல்லலை. நீங்களும் உங்க சைட்ல உங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ் தெரியுதோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் தவிர, நான் சொல்றது சரின்னு நான் இப்பவும் சொல்லி ஆர்கியூ பண்ண வரல. நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஏன் யூகத்துக்கு போகலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க யூகத்துக்கு தான் போய் ஆகணும், உங்களோட கணிப்புகளுக்கு தான் போய் ஆகணும். அப்பதான் அதுல ஏற்படக்கூடிய லாபத்தையும் அல்லது அதில் ஏற்படுகிற நஷ்டத்தையும் சுமக்க போகிறவர்கள் நீங்கள் தான். எனவே இன்னும் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் டூல் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் இங்க. ஸோ நீங்க வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி கரெக்டாக வச்சிருக்கோமா, தப்பா வச்சிருக்கிறோமா, டைவர்சிஃபிகேஷன் இருக்கா, ரிஸ்க் இருக்கா, கேட்கவே தேவையில்லை. அப் டு டேட்டா உங்களுக்கு நீங்க அந்த ஸ்டாக்கோட டீடைல்ஸ், குவான்டிட்டி என்ட்ரி பண்றதுலேயே உங்களுக்கு ப்ராப்பர் டீடைல்ஸ் கிடைச்சிரும். ஸோ எப்பவுமே நான் சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்கன்னு. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.